தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஓய்வு நாள் நிறைவு ஆராதனைகளிலும் வெளிப்படுத்தின விசேஷத்தின் சத்தியங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 7 திருச்சபைகளை குறித்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். இறுதியாக போன வாரத்தில் 7வது திருச்சபையான லவோதிக்கேயா திருச்சபையை குறித்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் படித்தோம். மிக முக்கியமான ஒரு நோக்கத்தை கடந்த வாரத்தில் படித்தோம். ஒவ்வொரு திருச்சபையை நாம் படிக்கும் பொழுதும் 5 காரியங்களை மனதில் வைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். ஒன்று, திருச்சபைக்கான அறிமுகம். தேவன் முதலாவது ஒரு திருச்சபைக்கு எப்படி அறிமுகமாகிறார் அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். இரண்டாவது என்னங்க? பாராட்டு. இரண்டாவதாக அந்த திருச்சபைக்கு தேவனுடைய பாராட்டு என்ன என்பதை பார்க்கணும். மூன்றாவது, அந்த பாராட்டின தெய்வன் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த திருச்சபையில் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகளை சொல்லுவார். குறைகளை சொன்ன ஆண்டவர் அடுத்தது எதை சொல்லுவார்? அதில் இருந்து வெளிவருவதற்கான எச்சரிப்பை ஆண்டவர் கொடுப்பார். இறுதியாக எச்சரிப்பை கொடுத்த ஆண்டவர் அந்த திருச்சபை அந்த எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்பும் பொழுது அதற்கான ஆசீர்வாதத்தை அந்த திருச்சபைக்கு ஆண்டு என்ன பண்ணுவாருங்க? கொடுப்பார். இந்த 5 காரியங்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் இருக்கிறத நம்ம தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். அதை தாண்டி ஒவ்வொரு திருச்சபைகளை படிக்கும் பொழுதும் 3 இடங்களில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறத நம்ம பார்க்க முடியும். ஒன்று, பட்டினம். ஒருவேளை லவோதிக்கேயா படிக்கிறோம் அப்படின்னா லவோதிக்கேயா பட்டினம் எப்படியா இருந்தது அப்படி என்பதை பார்ப்போம். அந்த பட்டினத்தில் நிறைவேறின தீர்க்க தரிசனம் இரண்டாவது எங்கே நிறைவேறும்? லோக்கல் சர்ச். அந்த பட்டினத்தில் ஒரு திருச்சபை இருந்திருக்கும், அந்த திருச்சபையில் நிறைவேறும். லோக்கல் சர்ச்சில் நிறைவேறின தீர்க்க தரிசனம் அடுத்து எங்கே நிறைவேறும்? அந்த காலகட்டங்கள் இருக்கிற திருச்சபையில் நிறைவேறும். இப்படியாக போன வாரத்தில் லவோதிக்கேயா திருச்சபையினுடைய முக்கியமான காரியங்களை படித்தோம். இறுதியாக நம்ம படித்து முடித்தது என்ன அப்படின்னா, பிலதெல்பியா திருச்சபையினுடைய காலகட்டத்தில் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரன் சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். வில்லியம் மில்லருடைய இயக்கம் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்ற செய்தியையும் 2ஆம் வருகையின் செய்தியையும் வெகுவாய் இந்த உலகிற்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். அவர்கள் தான் வருகை இயக்கம், அட்வென்டிஸ்ட் இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த அட்வென்ட் இயக்கம் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஏன் இந்த மீதமான திருச்சபையை கொண்டு வந்தார்? இந்த மீதமான திருச்சபையை கொண்டு வந்ததற்கான காரணம், நோக்கம் என்ன என்பதை கடந்த வாரத்தில் படித்தோம். எல்லாவற்றையும் கணக்கு பார்த்து சரியாய் கொண்டு வந்தவங்க ஒரு சின்ன ஈவெண்ட்டில் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அந்த ஈவெண்ட் என்ன நமக்கு நல்லாவே தெரியும். கிறிஸ்துவானவர் 1844 பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவர் போனார். ஆனால் வில்லியம் மில்லர் என்ன நினச்சிட்டாரு? அது இயேசுவினுடைய 2ஆம் வருகை அப்படின்னு சொல்லி அங்கே அந்த ஈவெண்ட் கொஞ்சம் மிஸ்டேக் ஆனதுனால ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த திருச்சபைக்கு மீண்டும் ஒரு பொறுப்பை கொடுத்தாரு. நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரை நோக்கி தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். ஏன் இந்த 7வது திருச்சபை? 6 திருச்சபைகள் மூலமாய் ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டங்களிலுமே ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார். 7வது திருச்சபையான இந்த லவோதிக்கேயா திருச்சபையினுடைய காலகட்டம் ஏன் என்பதை கடந்த வாரத்தில் படித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் என்ன செய்ய படிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த லவோதிக்கேயா திருச்சபை ஏன் ஆண்டவர் தோற்றுவிச்சார்? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், போன வாரத்தில் உலகத்தில் எத்தனையோ திருச்சபைகள் இருக்குது. அந்த திருச்சபைகள்லாம் தங்களை தான் லவோதிக்கேயா என்று கிளைம் பண்ணிக்கிறாங்க, உரிமை பாராட்டிக் கொள்கிறாங்க. ஆனால் வேதம் உண்மையான லவோதிக்கேயா திருச்சபை எது என்பதை கண்டுபிடிக்க 2 அற்புத விதமான சத்தியங்களை இந்த திருச்சபையில் கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் முதல், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்பதை பிலதெல்பியா திருச்சபையின் காலகட்டத்தில் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்பதை எந்த வருஷம் துவங்கியது என்பதை சொல்வதற்காக தான் இந்த செவன்த் அட்வென்டிஸ்ட் எந்த வருஷம் தொடங்குச்சிங்க? 1844. இரண்டாவது, இயேசு வெகு சீக்கிரம் வரப்போகிறார் என்ற செய்தியை சொல்வதற்காக தான் தேவன் இந்த திருச்சபையை முக்கியமாக ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். போன வாரத்தில் இந்த லவோதிக்கேயா திருச்சபையினுடைய மற்ற காரியங்களை படித்தோம், அந்த தீர்க்கதரிசன நிறைவேறல படித்தோம். இந்த வாரம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த லவோதிக்கேயா திருச்சபையை குறித்து ஆண்டவர் ஃபஸ்ட்டு பார்ட்டு எந்த நோக்கத்துக்காக உருவாக்கினார் என்பதை படித்தோம். இப்போ அந்த நோக்கத்துக்காக உருவாக்கின திருச்சபை கிட்ட ஆண்டவர் சில குறைபாடுகளை பார்க்குறார். லவோதிக்கேயா திருச்சபையில் பாராட்டுக்குரிய காரியம் ஏதாவது இருக்குதா? இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கு குறைகள் அநேகமாக இருக்கிறபடியினால தேவன் ஒரு புறத்து இந்த லவோதிக்கேயா திருச்சபையை கொண்டு வந்ததுக்கான நோக்கத்தை பேசிட்டாரு. இப்போ மறுபுறம் என்ன பேச போறாரு அப்படின்னா, இந்த லவோதிக்கேயா கிட்ட எதையோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை ஆண்டவர் கொஞ்சம் பேச போறார். ஒருவேளை இந்த சத்தியத்தை நீங்கள் நானும் படிக்கும்போது லவோதிக்கேயாவுடைய நிலையை படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முடிவில் பாருங்கள் ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை இந்த திருச்சபைக்கு வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக
இந்த லவோதிக்கேயா திருச்சபைக்கு ஆண்டவருடைய அறிமுகத்தை கொஞ்சம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வாக்கியத்தை வாசிப்போம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்கிறதாவது. அந்த வார்த்தைகளை நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அதில் முதல் வார்த்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா, சத்தியமுள்ள சாட்சியும். அதுக்கு முன்னாடி உண்மையும் சத்தியமுள்ள சாட்சி. இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் அறிமுகமாகும் போது தன்னை எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, நான் உண்மையுள்ளவர், நான் சத்தியமுள்ள சாட்சி. இரண்டாவது, ஆமேன் என்பவர் சொல்கிறதாவது அப்படின்னு வரும்பொழுது, ஆமேன் என்பது எபிரேய பதம், அப்படி ஆக கடவுது. அப்போ இந்த திருச்சபை கிட்ட ஆண்டவர் ஒரு விஷயம் பேச போறாரு. அதை பேசுறதுக்கு முன்னாடி சொல்றாரு, நான் உண்மையுள்ள சாட்சிப்பா, நீ என்னை நம்பலாம், நான் மாத்திலாம் பேச மாட்டேன், நான் உண்மையை தான் பேசுவேன், நான் உன்னிடத்துல சில விஷயங்களை பேச போறேன், அது முற்றுக்கும் உண்மையானது, அதுக்கு மாறானது ஒன்றுமே இல்லை, நீ என்னை முழுவதும் நம்பலாம் என்று சொல்வதற்காக தான் ஆண்டவர் தன்னை உண்மையுள்ள சாட்சியாக திருச்சபைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அதை தாண்டி ஆமேன் என்பவர் சொல்கிறதாவது அப்படின்னா, அது அப்படியே நடக்கும்பா, நான் சொல்றேன், அது அப்படியே நடக்கும், அது அப்படியே நடந்தே தீரும் என்பதை இந்த திருச்சபை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த 2 வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அதை தாண்டி அந்த 3வது வசனத்தில் மற்றொரு வார்த்தை இருக்குது பாருங்க, உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாயிருக்கிற. இந்த திருச்சபைக்கும் சிருஷ்டிப்புக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. அதனால தான் இந்த திருச்சபைக்கு அறிமுகமாகும் போது சிருஷ்டியமாயிருக்கிற என்ற வார்த்தையோடு தேவன் அறிமுகமாகிறத பார்க்க முடியுது. உண்மையுள்ள சாட்சி. ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வாக்கியத்தை பாருங்களேன். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சில காரியங்களை நம்மோடு பேச போறாரு, அது எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும்னா அது எப்படி இருக்குதோ அதே விதமாக தான் ஆண்டவர் என்ன பண்ண போறாராம், சொல்ல போகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். இதை தாண்டி அந்த உண்மை உள்ள சாட்சி என்ற வார்த்தையை போலவே கிறிஸ்து மற்றொரு இடத்துல பேசுறாரு. யோவான் 3வது அதிகாரம் 11வது வாக்கியம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 11வது வாக்கியம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ என் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. இங்கேயும் பாருங்க, நான் என்ன பார்த்தோம் அதை தான்பா சொல்றேன், நான் மாறா எதுவும் பேசுறது கிடையாது, நான் இருக்கிறது அப்படியே தான் சொல்றேன் என்ற வார்த்தையை மீண்டும் நம்ம இங்கே உறுதிப்படுத்துகிறத பார்க்க முடியுது. இதை தொடர்ந்து சிருஷ்டிப்புக்கு ஆதியமாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் உண்மையை நான் சொல்கிறேன், இருக்கிற பிரகாரமாகவே நான் பேசுகிறேன்னு சொன்னவர் அடுத்த வார்த்தையை சொன்னார், சிருஷ்டிப்புக்கு ஆதியமாக இருக்கிறவர் அப்படின்னு வரும்போது இந்த திருச்சபைக்கும் சிருஷ்டிப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குதுன்னு சொன்ன பாருங்க. ஒரு 2 காரியங்களை இந்த சிருஷ்டிப்பு சம்பந்தமான விஷயத்தை ஏன் இந்த லவோதிக்கேயா திருச்சபையில் ஆண்டவர் கொண்டு வந்தார் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள போகிறோம். என்ன காரியம் அப்படின்னா, தியத்ரா திருச்சபையினுடைய காலகட்டத்தில் என்னென்ன நடந்தது என்பதையெல்லாம் நம்ம படித்தோம். சத்துருவாகிய சாத்தான் தேவனுடைய சத்தியங்களை தியத்ரா திருச்சபையின் காலகட்டத்தில் முற்றிலுமாக துடைத்தெறிஞ்சிட்டான். இப்ப தேவனுடைய சத்தியம் அவருடைய திருச்சபைகளில் இல்லாதபடி முற்றிலுமாக அற்றுப்போன சூழ்நிலையில ஆண்டவர் பாருங்க, இந்த தியத்ரா திருச்சபையினுடைய காலகட்டத்துக்கு பிறகாக சில சீர்திருத்தவாதிகளை ஏற்படுத்துறார். அந்த சீர்திருத்தவாதிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்தெந்த சத்தியங்கள் எல்லாம் திருச்சபையில் துடைத்தெறியப்பட்டதோ அந்த சத்தியங்கள்லாம் மீண்டும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வரிசையில் இந்த லவோதிக்கேயா, இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை, இந்த மீதமான திருச்சபையினுடைய காலகட்டத்தில் ஆண்டவர் எந்த சத்தியத்தை மீண்டும் கொண்டு வரார் அப்படின்னா, ஓய்வு நாள் சத்தியத்தை மீண்டும் கொண்டு வரார். தியத்ரா காலகட்டத்தில் எது துளைக்கப்பட்டதோ, எது மாற்றப்பட்டதோ அதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் ஒழுங்குபடுத்திக்கிட்டு வராரு. இந்த ஓய்வு நாளுக்கான சத்தியத்தை முக்கியமாக தேவன் எந்த காலகட்டத்தில் கொண்டு வராரு அப்படின்னா, இந்த லவோதிக்கேயா திருச்சபையினுடைய காலகட்டத்தில் கொண்டு வந்தார். இந்த அலாரம் வைக்கிற நபர் ஒருத்தர் நேற்று வந்திருந்தாங்க. அவர் என்கிட்ட கேட்டார், நான் சிஎஸ்ஐயில் போய் பிரசங்கம் பண்ணுறேன், ஓய்வு நாள் சனிக்கிழமை தான், நான் அதை உறக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது பாஸ்டர். கேள்வி என்ன அப்படின்னா, இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை எதில் வேறுபடுது? ஓய்வு நாள் சனிக்கிழமை தான், ஆனால் அதை ஏன் நீங்கள் பேராக வச்சிருக்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டார். பாருங்க,
இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையை தேவன் இங்க வாசிக்கும் போது லவோதிக்கேயோட ஆண்டவர் இணைக்கிறாரு. சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிறவர் அப்படின்னா சிருஷ்டிப்புக்கு அடையாளமே எதுதான்? ஓய்வு நாள் தான். ஆண்டவர் இந்த செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபையை ஓய்வு நாளின் மகத்துவத்துக்கென்று, ஓய்வு நாளின் மகிமைக்கென்று ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு சத்தியத்தை வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் இந்த லவோதிக்கேவின் காலகட்டத்தில் இந்த ஓய்வு நாள் சத்தியத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டு வரார். அதே போல இரண்டாவது ஒரு காரணம் இருக்குது. 1844 பிறகாக இந்த உலகத்தில் ஒரு பெரிய கொள்கை, பரிணாம கொள்கை பெரிய அளவில் ரீச் ஆக ஆரம்பிச்சுது. டார்வின் தேரி. டார்வின் தேரி என்ன அப்படின்னா, இந்த உலகம் தானா உருவாச்சு, மனுஷங்கள்லாம் குரங்கிலிருந்து வந்தாங்க என்று சொல்லக்கூடிய இந்த தேரி என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த 1844 வருஷத்துக்கு பிறகு உலகமெங்கும் அதிகமாய் பரவ ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த காலங்களில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த ஓய்வு நாள் சத்தியத்தை வெளியே கொண்டு வந்து, பா நீங்கள் தானாலாம் உருவாகலப்பா, உங்களை நான் தான் படைச்சேன். 100வது சங்கீதம் 3வது வாக்கியத்தை வாசிக்கிறேன்ல, யாராவது வாசிக்க முடியுமா? 100வது சங்கீதம் 3வது வாக்கியம் என்னங்க சொல்லும்? கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவரின் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். முதல் காரணம் ஏன் இந்த காலங்களில் ஆண்டவர் ஓய்வு நாள் சத்தியத்தை வெளிப்படுத்தினார்னா, ஒவ்வொரு காலகட்டங்களும் சீர்திருத்தவாதிகள் மூலமாய் சத்தியத்தை வெளியே கொண்டு ஆண்டவர் மீதமான இந்த திருச்சபையின் மூலமாக இந்த முடிவு காலத்தில் இறுதியாய் நடைபெற போகிற தொடுகை சம்பந்தமானப்பட்ட பிரச்சனையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இந்த ஓய்வு நாள் சத்தியத்தை வெளிப்படுத்தி உலகமெங்கும் ஞாயிறு ஆசரிப்புக்குள்ளாக இருக்கிற பொழுது தேவன் அவருடைய உண்மையான சத்தியத்தை வெளியே கொண்டு வரார். அவருடைய உத்தம திருச்சபை மூலமாய் அந்த சத்தியத்தை வெளியே கொண்டு வரார். இரண்டாவது காரணம் படிச்சோம். 1844 பிறகாக இந்த டார்வின் தேரி, பரிணாம கொள்கை உலகமெங்கும் பரவி இருந்த சூழ்நிலையில் நாமெல்லாம் தானா குரங்கில் இருந்து வரல, இந்த உலகம் தானாலாம் வரல, உண்டாக்கின கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை உலகமும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த ஓய்வு நாள் சத்தியத்தை மீண்டுமாக கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோங்க. ஸோ இதை படிக்கிற நாம இந்த திருச்சபையை குறித்து நோக்கத்தை படித்த நம்ம ஆண்டவர் மறுபக்கம் இந்த திருச்சபைக்கு இருக்கிற சில பிரச்சனைகளை சொல்ல போறாரு. அந்த பிரச்சனைகளை படிக்கும் பொழுது ஒருவேளை நீங்களும் நானும் யோசிக்கலாம். ஆனால் முடிவில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு ஆசீர்வாதமான காரியம் இருக்குது. இந்த திருச்சபையை குறித்து ஆண்டவர் என்ன பேசுறாரு பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 15வது வாக்கியம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிர அல்லாமல் அனலும் அல்லாமல் நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். அடுத்த வசனக்கா. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, லவோதிக்கேயாவே, உன்னை ஒரு பெரிய நோக்கத்துக்காக நான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி இந்த மீதமான திருச்சபையை உருவாக்கி இருக்கிறேன். இந்த மீதமான திருச்சபையை உருவாக்கினதற்கான காரணம், நீ வா, நான் உனக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறேன், அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றணும். ஆனா நோக்கத்தை பார்க்குற நீ என்ன பாரு. யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மகா பிரதான ஆசாரியனாய் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மகா பிரதான ஆசாரியனாய் வேலை செய்கிறார் அப்படின்னா, இங்க பூமியில் அவருடைய பிள்ளைகளுடைய கிரியைகள் எதற்கு சமானமாக இருக்கணும்? இயேசு கிறிஸ்து என்ன வேலை செய்கிறாரோ அதற்கு சமமான வேலை எங்கே நடக்கணும்? பூமியில் நடக்கணும். ஆனால் ஆண்டவர் திருச்சபையை பார்க்குறாரு. திருச்சபையே, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாக இருக்கும். நீ மாறா எப்படி இருக்கிற அப்படின்னா வெதுவெதுப்பாக இருக்கிறப்பா. யோசித்து பாருங்க, நம்ம படித்த 6 திருச்சபை அந்த 6 திருச்சபையினுடைய காலகட்டங்களில் தேவன் வெளிச்சத்தை கொடுப்பதை காட்டிலும் இந்த 7வது திருச்சபைக்கு தேவன் அதிக வெளிச்சத்தை கொடுத்தார், அதிக சத்தியத்தை கொடுத்தார். அந்த 6 திருச்சபைகளில் மார்ட்டின் லூதர் காலத்தில் கூட ஓய்வு நாள் வெளியே வரல. ஆனால் இந்த மீதமான திருச்சபையினுடைய காலகட்டத்தில் தான் ஓய்வு நாள் சத்தியம் வெளியே வருது. ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு சத்தியத்தை தான் வெளிப்படுத்தி வச்சிருந்தார். ஆனால் இந்த மீதமான திருச்சபைக்கு தேவன் ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறார். அப்படின்னா நீங்க சிந்திச்சு பாருங்க, 6 திருச்சபையை காட்டிலும் இந்த 7வது திருச்சபை எவ்வளவு வெளிச்சம் கொடுத்துருக்கணும்? அதிகமான வெளிச்சங்களை கொடுத்துருக்கணும். ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, மற்ற 6 திருச்சபையை காட்டிலும் எங்க வெளிச்சம் ரொம்ப குறைவாக இருக்குது? லவோதிக்கேயாவில் வெளிச்சம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆண்டவர் அந்த வருத்தத்தோடு பார்க்குறாரு, நீ அனலையாவது
குளிரையாவது இருந்தால் நலமாக இருக்கும். நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிற சூழ்நிலை உங்ககிட்ட இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இந்த திருச்சபையினுடைய நிலைமையை பற்றி பேசுகிறாருங்க. இதை பற்றி பேசின ஆண்டவர் பாருங்கள் அடுத்தது என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு போடுறார். உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையை நான் காட்டுறேன், அந்த பிரச்சனையை கொஞ்சம் பாரு, அந்த பிரச்சனையை நீ மாற்றிக்கொண்ட அப்படின்னா உனக்கென்று வைத்திருக்கிற ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை உன்னால் பெற முடியும். என்ன லிஸ்ட்டு கீழே வாசிக்க போகிறோம். வசனம் 17 வாசிப்போம் பாருங்களேன். என்ன பிரச்சனை, சபைக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். லவோதிக்காவுக்கு, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாக இருக்கிறதை அறியாமல். 4 விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு. முதல் விஷயம், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், இரண்டாவது பரிதவிக்கப்படத்தக்கவனும், மூன்றாவது தரித்திரனும், நான்காவது குருடனும், ஐந்தாவது நிர்வாணியும். இந்த 5 காரியங்களை பாருங்க. ஆண்டவர் திருச்சபையை பார்க்குறாரு. நான் மகா பரிசுத்தத்தில் இருக்கிறேன், உன் கிரியும் அந்த மகா பரிசுத்தத்துக்கு ஏதுவாக இருந்திருக்கணும். ஆனால் உன் நிலைமை எப்படி தெரியுமா இருக்குது? உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் முதல் வார்த்தை, நீ நிர்பாக்கியம் உள்ளவனாக இருக்கிறப்பா. ஏற்கனவே இந்த விஷயங்கள்லாம் ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனையில் படிச்சிருக்கிறோம். பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லி வேதம் யாரை சொல்லுது? கற்பனையை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ கற்பனை இல்லாதவங்க நிர்பாக்கியம் உள்ளவர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, 10 பிரமாணத்தை அழகாவும் வாழ்க்கையில் பேசுகிறப்பா, 10 பிரமாணம் உன் வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்து போகுது. ஆனால் அந்த 10 பிரமாணத்தை பேசுகிற நீ அது உன் வாழ்க்கைக்குள்ளே இருக்குதான்னு நீ சிந்திக்க மறந்துடுறியே. லவோதிக்காவுடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, தான் என்ன நிலையில் இருக்கிறேன் என்பதை அறியாமல் இருக்கிறது தான் லவோதிக்காவுடைய பெரிய பிரச்சனை. பெரிய பிரச்சனை அதுதான். ஏசாயாவின் புத்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1வது அதிகாரம், ஏசாயா 1வது அதிகாரம் வசனம் 4 இந்த வாசிக்கலாமா? ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாவம் சுமந்த ஜனமும் பொல்லாதவைகளின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்கள். தலையெல்லாம் வியாதியும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன் தலையெல்லாம் வியாதி இருக்குது, ஆனா நீ வெளிப்புறத்தில் எப்படி தெரியுமா இருக்கிற? உன் ஐஸ்வர்யமானா நீ காட்டிக்கிற. கேன்சர் வியாதி எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? கேன்சர் வியாதி ஆரம்பத்தில் உடலில் வந்துச்சு அப்படின்னா எந்த மாற்றமும் தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் பரவி தான் இறுதியாக தான் அதனுடைய தாக்கம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, லவோதிக்காவே, நீ கேன்சர் வியாதியில் இருக்கிறப்பா. நீ வெளிப்புறத்தில் பார்க்கும் பொழுது அவ்வளோ டாப் டாக்கர் சூப்பராக இருக்கிற, ஆனால் உன் நிலைமையை பாரு. நான் உண்மையுள்ள சாட்சி, நான் இருக்கிறதா சொல்லுவேன், நான் இல்லாத சொல்ல மாட்டேன். நான் உண்மையுள்ள சாட்சி. உன் நிலைமை இப்படி இருக்குதா இல்லையா என்பதை நீயே யோசிச்சு பாரு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, உனக்குள்ளாக இப்படிப்பட்ட வியாதிகள் இருக்கிறது என்பதை நீ அறியாமலே நீ எப்படி இருந்துகிட்டு இருக்கிற? நான் ஐஸ்வர்யவான், நான் திறமைய சம்பந்தன் என்று சொல்லி உன்னை நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. என் பார்வையில் நான் உன்னை பார்க்குறேன். நீ உண்மையாகவே நிர்வாணியா இருக்கிற, நீ குருடனா இருக்கிற, நீ நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்கிற, நீ தரித்திரனா இருக்கிற. ஆனா நீ அதுக்கு மாறான காரியத்தில் இருந்து கொண்டிருக்கிறன்னு சொல்றியே. லவோதிக்காவே, உன் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, உனக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாம இருக்கிறதா உனக்கு பெரிய பிரச்சனை. சில நேரங்களில் லவோதிக்கியனாய் மனநிலை யோசித்து பார்ப்போம். என்ன யோசித்து பார்ப்போம் அப்படின்னா, மற்ற திருச்சபைகளை பார்க்கும் பொழுது நம்ம மனசை சொல்லும், அவனை காட்டில நான் எவ்வளோ மேலே, அவங்கிட்ட சத்தியம் இல்லை, என்கிட்ட சத்தியம் இருக்குது, நான் மீதமானவன், என்கிட்ட எல்லாமே இருக்குது, எங்கே வா வேதத்தை கொண்டு வா தர்க்கம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் நம்மக்கிட்ட எல்லா சத்தியங்களும் இருக்குது. ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, சத்தியங்கள்லாம் இருக்குது ரைட்டு, உன் வாழ்க்கையில் இருக்குதா? உன் மனசுக்குள்ளே இருக்குதா? பிரச்சனை அதுதான்ப்பா. நீ 6 திருச்சபையை காட்டில 7வது திருச்சபை அதிகமாக வெளிச்சம் கொடுத்துருக்கணும். ஆனால் நீ எப்படி தெரியுமா இருக்கிற? மங்கி எரிகிற விளக்க போல இருக்கிற. உன் விளக்கு இன்னைக்கு அமைஞ்சிருமோ நாளைக்கு அமைஞ்சிருமோன்னு தெரியாத அளவுக்கு உன் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. லவோதிக்காவே, என் பார்வையில் இருக்கிறபடியே நான் உன்னை சொல்கிறேன், நீ தயவு செய்து உன் நிலையை நீ உணர்ந்துக்க. உன் நிலையை நீ உணராம போன அப்படின்னா உனக்கு வருகிற கஷ்டங்கள் என்ன என்பதை நீ அறிந்து கொள்ளாம இருக்கிற. அதுதான் வாஸ்தவம். ஆண்டவர் வெதுவெதுப்பா இருந்தா என்ன செய்வாரா?
அந்த வாந்தி பண்ணி போடுகிற அனுபவம்னா என்ன என்பதை கொஞ்சம் வேதத்தில் ஆராய ஆரம்பித்தேன். ஆராய்ந்து படிக்கும் பொழுது வாந்தி பண்ணி போடுகிற அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை ஏற்கனவே ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆவியானவரை நம்மை விட்டு பிரித்து முற்றிலுமாக தாவீது ஒரு ஜெபம் பண்ணார்ல, என்ன ஜெபம் பண்ணாரு? உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாமலும் பரிசுத்த ஆவியானவரை என்னிடத்திலிருந்து. ஆண்டவர் சொல்றாரு, உன் நிலைமை இப்படியே போச்சு அப்படின்னா நான் உன்னை நீக்கணும்னு அவசியம் இல்லைப்பா, நீயாகவே என்னை விட்டு போயிடுவ. உன் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சிக்க, ஒரு பிரச்சனையை கொஞ்சம் புரிஞ்சிக்க. நான் எப்பயுமே ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஹெல்த்தை செக் பண்ணுறோம். டாக்டரு உங்களுக்கு இந்த நோய் இருக்குதுன்னு சொன்னால் டாக்டர்கிட்ட கோவப்படுவோமா? என்ன கேட்போம்? ஐயோ டாக்டர், இந்த பிரச்சனைங்களா நான் இது எப்படி சரி செய்கிறது, இதிலிருந்து நான் எப்படி வெளிப்படுவது அப்படின்னு கேட்குறோம்ல. பரலோக மருத்துவர் பாரத்தோடு இந்த லவோதிக்கா திருச்சபையை பார்க்குறாரு. லவோதிக்கா திருச்சபையே, உனக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீ உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கிற ஐஸ்வர்யவான், என்கிட்ட எல்லாம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற. ஆனால் என் பார்வையில் நீ தரித்திரம்பா. நீ உன்னை குருடனாய் நீ பார்க்க தவறிட்ட. நீ உன்னை நிர்வாணியாக பார்க்க தவறிட்ட. உன் நிலைமை இதுதான், நான் இருக்கிறத அப்படியே சொல்கிறேன், நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை ஆண்டவர் அதிகமாக இந்த திருச்சபைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாருங்க. ஒருவேளை ஆண்டவரே நான் தரித்திரனாக இருக்கிறேன்பா அப்படின்னு சொல்லி யாராவது ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைப்போம் அப்படின்னா யோசித்து பாருங்க. லவோதிக்காவுடைய நிலைமையை குறித்து ஒரு 2 நபர்களை உதாரணத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். 2 நபர் ஜெபம் செய்யும்படி ஆலயத்துக்கு போனாங்க. யாராருங்க? ஒன்று பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். இந்த 2 பேரில் யார் லவோதிக்கேன்னு நம்ம படித்தோம்? ஞாபகம் இருக்குதுங்களா உங்களுக்கு? இந்த 2 பேரில் ஒருத்தவன் லவோதிக்கேன்னு சொன்ன யாரு? பரிசேயன். பாருங்க, இந்த ஆயக்காரனுக்கு லவோதிக்கேவுனுடைய நிலை புரிந்ததுக்கு அப்புறம் இருக்கிற நிலை. லவோதிக்காவுடைய பிரச்சனை புரியாத போது யார் அப்படின்னா பரிசேயன். இந்த பரிசேயன் ஆலயத்துக்கு வந்தான், ஆண்டவர் பக்கம் போனான், முழங்கால் போட்டு என்ன சொன்னான்? இந்த ஆயக்காரனை போல் இல்லாமல் இருப்பதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துறேன்னு சொன்னான். லவோதிக்காவுடைய பிரச்சனை உண்மையாகவே பரிசேயனுக்கு தெரியவே இல்லை. ஆனால் ஆண்டவரை புரிந்தவன் அருகாமையில் வரல. எங்க முழங்கால் போட்டான்? ஆலயத்துக்கு வெளியிலே முழங்கால் போட்டு கேட்டான், தேவனே பாவியாகி என் மீது கிருபையாயிரும். இந்த வார்த்தை எப்பங்க பிறந்துச்சு? தேவன் யார் என்பதை உணர்ந்தவன் தன்னை தான் யார் என்பதை உணர்ந்து கொள்வான். தன்னை உணர்ந்தவன் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஒப்படைப்பானே அன்றி மாறாக அந்த பரிசேயனை போல இவனை போல நான் இல்லை அவனை போல நான் இல்லைன்ற வார்த்தை என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நான் சிந்திச்சு பார்ப்போம். பவுல் சவுலாக இருக்கும்போது பரிசேயனாக இருந்தான். ஆனால் எப்போ ஆண்டவரை பார்த்தானோ, எப்போ தன்னை புரிந்து கொண்டானோ, ரோமர் 7வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடும். இந்த வார்த்தை எப்போங்க பவுலுடைய வாழ்க்கையில் பிறந்துச்சு? தேவன் யார் என்பதையும் தன்னிலை என்ன என்பதையும் புரிந்து கொண்ட போது தான் சொன்னான், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரித்திலிருந்து விடுதலையாக்கக்கூடும். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்ம பிரச்சனை இன்னைக்கு பேசுகிறாரு. இதுதான்பா உன் பிரச்சனை, நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நான் உனக்கு என்ன ஆசீர்வாதம்லாம் கொடுக்க போகிறேன். வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் வசனம் 18 பாருங்களேன். நான் நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும், முதல் வார்த்தை ஆண்டவர் சொன்னாரு, பா நான் உன்னை ஐஸ்வர்யவானா மாத்துறேன், ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறேன் என்று வரும்போது அதுக்கான அர்த்தம் என்ன? யாக்கோபு 2வது அதிகாரம் 5வது வாக்கியத்தை வாசிங்களேன். ஐஸ்வர்யம் என்பது வேதாகமம் எதை குறிக்குதுன்னு பாருங்க. என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவனாக. போது நிறுத்துங்க. இங்க ஐஸ்வர்யம் என்பது எதுங்களாம்? விசுவாசம். அப்ப ஆண்டவர் லவோதிக்கா கிட்ட எது இல்லைன்னு சொல்றாரு? என்னங்க, எவ்வளோ தீர்க்க தரிசனம், எவ்வளோ சத்தியம், எவ்வளோ விதமான காரியங்கள் இந்த லவோதிக்கா கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட விசுவாசம் இல்லைன்னு சொல்றாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது இதை? எப்படி தெரியுங்களா? 2ஆம் வருகையை பற்றி ஒரு டாப்பிக்கை கொடுத்து பேச சொன்னா, ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் 2ஆம் வருகை இருக்குதுன்னு டாப் டக்கரா பேசிடுவோம். ஆனால் அந்த 2ஆம் வருகைக்கான ஆயத்தம் வாழ்க்கையில் இருக்குதான்னா? புரிகிற மாதிரி சொல்கிறேங்க. பிரசங்கம் பேசிடுறோம், அது எங்கே இருக்கணும்? வாழ்க்கையில் இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு,
நீ சத்தியத்தெல்லாம் வச்சிருக்கிற, உங்ககிட்ட டாக்டரின் இருக்குது, ப்ராஃபஸி இருக்குது, சத்தியங்கள் பலவிதமாக இருக்குது. ஆனால் அது எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்குதாப்பா? அது உன் வாழ்க்கையில் விசுவாசமாக இருக்குதாப்பா? நான் பார்க்குறேன், நீ தரித்திரனா இருக்கிற, ஆனால் நீ உன்னை யாரும் நினச்சிக்கிற? ஐஸ்வர்யவான்னு நினச்சிக்கிற. என் பார்வையில் நான் உன்னை பார்க்குறேன். தயவு செய்து விசுவாசத்தை வாங்கிக்க. அன்பானவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஒரு சத்தியத்தை படித்தாலும் அந்த சத்தியம் என் வாழ்க்கையில் இருக்குதா என்பதை நீங்கள் நானும் சிந்திச்சு பார்க்கணும். அந்த சத்தியத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில் எனக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அந்த சத்தியத்தை நான் கடைபிடிக்கிறவனா இருக்கிறேனா? ஏன் தெரியுங்களா? விசுவாசம் எவ்வளோ அவசியம். இறுதியில் ஒரு வசனத்தை படிக்க போகிறோம் பாருங்க. இங்கே ஆண்டவர் சொன்னார், நீ ஐஸ்வர்யன் ஆகும்படி, அந்த வார்த்தையை கவனிங்க, நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும். நெருப்பில் புடமிடுகிற அனுபவம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசத்தில் வளரணும் அப்படின்னா சில நிந்தைகளை, துன்பங்களை இந்த உலகத்தில் அனுபவித்து தான் ஆகணும். அந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீ தாங்கி நிலைநிற்ப அப்படின்னா நான் உனக்கு எதை தருவேன் அப்படின்னா ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முதல் விஷயத்தை சொல்கிறார். இரண்டாவது பாருங்க, உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும். இரண்டாவது சொல்றாரு, நீ நிர்வாணியா இருக்கிற, நான் உனக்கு எதை கொடுக்குறேன்னு சொல்றாரு? வெண்வஸ்திரம். நமக்கு நல்லா தெரியும் வெண்வஸ்திரம்னா என்ன அப்படின்னா தெரியும். வஸ்திரம் என்பது நீதி. கிறிஸ்துவின் நீதியை நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, கிறிஸ்துவின் நீதியை கொடுக்கிறார். இதை இன்னும் கொஞ்சம் ஆளார்த்தமாக நீங்கள் நானும் உள்வாங்கணும் அப்படின்னா புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். நிர்வாணியாக இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சத்தியத்தை நான் கேட்குறேன், அந்த சத்தியத்தை ஏன் ஆண்டவர் என்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா நான் மனம் மாறுவதற்கும் குணம் மாறுவதற்கும் கிறிஸ்துவின் நீதியை நான் உடையவனாய் மாறுவதற்காக தான் சத்தியம் கொடுக்குறார். ஆனால் நம்ம லவோதிக்காவுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? லவோதிக்கா கிட்ட பெரிய பெரிய பிரச்சனைலாம் இருக்காது, சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எப்படி தெரியுமா? டீ குடிக்க மாட்டாங்க, ஆனால் அதுக்கு எதிராக இருக்கிற இன்னொரு பாவத்தை செய்து கொண்டிருப்பாங்க. வேறொரு காரியத்தை செய்ய மாட்டாங்க, ஆனால் அதுக்கு நிகரான இன்னொரு காரியம் இருக்கும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நிர்வாணிப்பா, ஒரு சத்தியத்தை வச்சுக்கிற, ஒரு சத்தியத்தை நீ வந்து கடைபிடிக்கிறது இல்லை. சட்டை ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சட்டையில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். நம்ம பார்வைக்கு அது எப்படி இருக்குது? சிறிய ஓட்டை. ஆனால் ஆண்டவர் அதை பார்க்கும்பொழுது பார்க்குறாரு, அந்த சின்ன ஓட்டை உனக்குள்ளே இருக்குது, அந்த சிறிய ஓட்டை நிச்சயமாய் ஒவ்வொரு நாளும் பெரிய ஓட்டையாக மாறும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு சத்தியத்தை கேட்ட அப்படின்னா அந்த சத்தியத்துக்கு அப்படியே கீழ்ப்படிக்கிற வாழ்க்கை உங்ககிட்ட இல்லைப்பா. நீ நிர்வாணியாக இருக்கிற, கிறிஸ்துவின் நீதி உடையவனா நீ இல்லை என்பதை தேவன் மீண்டும் மீண்டும் நம்ம கிட்ட சொல்கிறார். அதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஒரு சத்தியத்தை வச்சுக்குவோம், ஆனால் ஒரு சத்தியத்தை விட்டுருவோம். நமக்கு தேவையானதை வச்சுக்குவோம், நமக்கு கஷ்டமாக இருக்கிறத காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம். லவோதிக்காவுடைய பெரிய பிரச்சனை இதுங்களாம். மூன்றாவது காரியத்துக்கு போவோம். அடுத்த வார்த்தையை கவனிங்க. நீ பார்வை அடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். மூன்றாவது எதை கொடுக்குறேன்னு சொல்றாரு? நீ பார்வை இல்லாதவனா இருக்கிற, நீ பார்வை இல்லாதவனா இருக்கிறபடினால உன் கண்ணுக்கு நான் கலிக்கம் போடுறேன் அப்படின்னு சொல்றார். லவோதிக்கா பட்டினத்தை படிக்கும் பொழுது 2 சுகாதார நிலையம் அந்த இடத்துல இருந்துச்சுன்னு பார்த்தோம். முதல் சுகாதாரம் எதுங்க? ஹைட்ரோதெரப்பி, நீர் சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு காரியம் இருந்துச்சு. இரண்டாவது, அங்கே பள்ளியோடு சேர்ந்து ஒரு மருத்துவக் கல்லூரி இருந்துச்சுன்னு சொன்னேன். அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய என்ன தயாரிப்பு அதிகம்? கண்ணுக்கு போடுகிற கலிக்கம், கண்ணுக்கான மருந்து அந்த பட்டினத்தை தயாரிப்பது ரொம்ப சிறந்ததுன்னு பார்த்தோம். ஆண்டவர் சொல்கிறார் லவோதிக்காவுக்கு, உன் கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, உன் கண் பார்வை மாறணும், நீ எதிர்காலம் தெரியாதவனாக இருக்கிற, நான் உனக்கு என்ன செய்கிறேன்னா கலிக்கத்தை போடுறேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு நபர் என்ன செய்தார்னா கழுதையை தொலைச்சிட்டார். கழுதையை தேடி போனார். யார் தெரியுங்களா? சவுல். கழுதையை தேடி போனார். கழுதை கிடைச்சிச்சா? முதல்ல கிடைக்கல. யார்கிட்ட போனாங்க? யாருங்க அவரு? அந்த சாமுவேல் புத்தகத்தை போய் வாசித்து பாருங்க, 9வது அதிகாரம் நினைக்கிறேன். அந்த அதிகாரத்தை நீங்கள் போய் வாசித்து பாருங்க. ஞான திருஷ்டிக்காரன் என்று சொல்லப்பட்ட அப்படின்னு சொல்றாங்க. தீர்க்கதரிசிக்கு பேர் என்னவா? ஞான திருஷ்டிக்காரன். எதிர்காலம் கழுதை கண்டுபிடிச்சு கொடுக்கிறவங்க, எங்க உன் கழுதை இருக்க போகுதுன்னு சொல்றவங்க. லவோதிக்கா கிட்ட பேசுறாரு, உன் கண்ணுல பிரச்சனை இருக்குது, உனக்கு நான் கலிக்கம் போடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொடுத்திருக்கிறார். ஆனா யாரும் தீர்க்கதரிசியுடைய ஆலோசனைக்கு வர்றதே இல்லை. எதிர்காலத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெற போகிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனிதர்களை தேர்ந்தெடுத்து தீர்க்கதரிசியாய் கொடுத்து இந்த திருச்சபைக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த ஆலோசனைக்கு யாருமே என்ன பண்றது கிடையாதா? செவி சாய்க்கிறதே இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, உன் கண் பார்வை ரொம்ப மோசமா இருக்குது,
உனக்கு பார்க்கவே தெரியலப்பா, நான் கலிக்கம் போடுறேன். கலிக்கத்தை எப்படி போடுறேன்னா, தீர்க்கதரிசியை வச்சு எதிர்காலத்தை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உன் பார்வை மாறணும், உன் பிரச்சனை மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் லவோதிக்கா திருச்சபைக்கு கண்ணுக்கு கலிக்கம் போடுவதாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாருங்க. இதை தாண்டி ஆண்டவர் பேசின 2 காரியம், நமக்கு டைம் முடிய போகுது, அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு முன்னாடி போயிடுறேன் நான். இதையெல்லாம் சொன்ன தெய்வம் என்ன சொல்கிறாரு? வசனம் 19 நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மணந்திரும். ஆண்டவர் சொல்றாரு, நான் யாரை நேசிக்கிறேனோ அவங்கள தான்பா சிட்சிக்கிறேன். நான் யாரை நேசிக்கிறனோ அவங்கள தான் அதிகமாக கடிந்து கொள்கிறேன். ஏன் அப்படின்னா, என் பிள்ளைகளுக்கு என்று நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் எது? வசனம் 21 நான் வாசிக்கிறேன். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி. ஆண்டருடைய ஆசை, நான் ஏன் உன்னை சிட்சிக்கிறேன், நான் ஏன் உன்னை கடிந்து கொள்கிறேன் அப்படின்னா, பிதாவினுடைய சிங்காசனம் எப்படி எனக்குரியதாய் மாறியதோ நான் அந்த சிங்காசனத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. சாத்தானானவன் அந்த சிங்காசனத்தை பறிப்பதற்கு ஒவ்வொரு திருச்சபையினுடைய காலகட்டத்தில் வேலை செஞ்சு கொண்டு வந்தான். இப்ப அந்த சிங்காசனத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆனா நிபந்தனை இருக்குது. அந்த நிபந்தனை என்ன அப்படின்னா, நீ ஜெயிச்சிடு. நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா அந்த சிங்காசனத்தை யார் கொடுப்பேன்? உனக்கு கொடுப்பேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளக்கூடிய வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதை தாண்டி லவோதிக்காவுடைய சூழல் ஆண்டவர் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்க. வசனம் 20 வாசிக்க போகிறேன். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இதோ வாசற்படியிலே நின்று. ஆண்டவர் எங்கெங்க இருக்கிறாரு? இப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? கதவுக்குள்ளையா கதவுக்கு வெளியவா? கதவுக்கு வெளியில. இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன் ஆண்டவரே 181 வருஷமா கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, திறந்து போனாதான் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, வெளியில பூட்டியிருந்தா திறந்துட்டு போயிடுவேன். பூட்டு எங்க இருக்குது? பூட்டினது யாரு? பூட்டினது யாருங்க? நம்ம தான் இல்லை. 181 வருஷமா தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. மகனே துறப்பா துறப்பா, நான் உங்க கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, நீ துற அப்படின்னு சொல்றாரு. தெரிஞ்சிய 181 வருஷம் பூட்டி வச்சிருக்கிற பாவியிலும் பிரதான பாவி இந்த பாவி. 181 வருஷமா துறக்காம ஆண்டவரை வாசற்படியில நிக்க வைத்து நீங்க தட்டிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, நான் சும்மா யாரோ வந்திருக்கிறாங்க யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டே நான் கடந்து போயிடுறேன். சரிங்க, உள்ள வந்தா என்ன செய்வார் ஆண்டவர்? கீழே வாசிக்க போறேன் பாருங்க. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு. சரிங்க, ஆண்டவர் சத்தத்தை கேட்டு ஒரு நபர் கதவை திறந்தாங்கன்னா ஆண்டவர் உள்ள வராராம். வந்து என்ன செய்ய போறாராம்? என்ன செய்ய போறாராம்? போஜனம் செய்வேன்னு சொன்னார்ல. என்னங்க உட்காந்து சாப்பிட போறாரா? போஜனம் என்றால் வேதாகமத்தில் எதை குறிக்கும் தெரியுங்களா? கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய போஜனம் எது தெரியுமா? என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. பிதாவின் சித்தம் என்ன? பிதாவின் சித்தம் என்னங்க? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையில் இருக்கிறாரு. யோசித்து பாருங்க, இந்த செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபையில ஒரு காலங்கள்ல எத்தனையோ விசுவாச பிள்ளைகள் ஆண்டவர் கொண்டு வந்து குட்டி குவிச்சாரு. ஆனா இப்ப எல்லாம் புது விசுவாசிகளை பார்க்கவே முடியல. ஏன்? ஏன் கதவை திறக்கல? முதல் ரீசன். ரெண்டாவது காரியம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரை இன்னும் வீட்டுக்குள்ள விடவே இல்லை. நீங்கள் நானும் விட்டன. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு வந்து போஜனம் பண்ணுவேன் அப்படின்னா, போஜனம் என்பது ஊழியம், நீயும் நானும் இணைந்து ஊழியம் செய்வோம்பான்னு சொல்றார். ஆத்துமாக்கள் வரலன்னு சொல்லி இவ்வளோ பாரம் மனசுக்குள்ள இருக்குது இல்ல, ஊழியமே நடக்கலன்னு சொல்லி இவ்வளோ பாரம் மனசுக்குள்ள இருக்குது இல்ல, நீ கதவை திறந்துரு, நம்ம வந்து போஜனம் பண்ணுவோம், நீ நானும் இணைந்து ஊழியம் செய்வோம். ஊழியம் செய்தா இந்த உலகத்தில் மாபெரும் அறுவடையை கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் திருச்சபையாய் இந்த லவோதிக்கா திருச்சபை மாறும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கறது ஒன்றே ஒன்றுதான், கதவை தோற. எத்தனை பேர் இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக கதவை திறந்து வச்சுக்கிறோன்னு பாருங்க. ஆண்டவர் பிரச்சனையை பேசியிருக்கிறாரு. இது எல்லாம் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைப்பான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமாண்டவரே,
நான் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன்ப்பா, என் பிரச்சனையை சொல்லிட்டீங்கப்பா, நான் ஒன்றே ஒன்று செய்ய ஆசைப்படுறேன், நான் கதவை திறக்கிறேன், நீங்கள் வாங்க, 2 பேரும் இணைந்து ஊழியம் செய்வோம், 2 பேரும் இணைந்து ஊழியம் செஞ்சு இந்த ஊழியத்தை முடிப்போம் ஆண்டவரேன்னு சொல்லக்கூடிய மனபாரம் உள்ள மனிதனை தேவன் லவோதிக்கே திருச்சபையில் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஜான் த ரெவலேட்டர், இந்த யோவான் இந்த தரிசனங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது சோர்வடைஞ்சு விழுந்துட்டாராம். ஏன் சோர்வடைஞ்சு விழுந்தார் அப்படின்னா, என்னடா ஆண்டவர் இந்த 6 திருச்சபையினுடைய காலகட்டத்தில் இவ்வளோ மகத்துவமான காரியங்களை செஞ்சு எல்லா கடமையும் எல்லா பொறுப்பையும் எல்லா காரியங்களையும் இந்த 7வது திருச்சபை லவோதிக்கே திருச்சபை கிட்ட ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த ஜனங்கள் இப்படி இருந்துட்டாங்களே, இவங்களால ஊழியம் நிறைவடையுமா, இவங்க வாழ்க்கை முறை ஊழியத்தை முடிக்குமா, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சோர்வடைஞ்சு விழுந்து போயிட்டாராம். ஆண்டவர் யோவானை தட்டி எழுப்பினாராம், எழுந்திருப்பா, ஊழியத்தை முடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியோ, வா உனக்கு வேறொரு தரிசனத்தை காட்டுறேன்னு சொல்லி ஒரு தரிசனத்தை கொண்டு போனாருங்களா. வாசிக்கலாங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 12வது வாக்கியத்தை வாசிக்கலாங்களா? இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பாருங்க, இந்த லவோதிக்கே திருச்சபையை பார்க்கும்போது சில நேரம் நம்ம யோசிக்கிறோம், ஏண்டா இந்த திருச்சபையில் வந்து சேர்ந்தோம், உண்மையாகவே தேவனால் நடத்தப்படுகிற திருச்சபை தானா இது, உண்மையாகவே ஆவியானவர் இருக்கிற திருச்சபை தானா இதுன்னு சொல்லி நீங்கள் நானும் மனதளவில் வருத்தப்பட்ட நாட்கள் நிச்சயமா இருக்கும். இதே வருத்தம் யாருக்குள்ள இருந்துச்சு? யோவானுக்குள்ள இருந்துச்சு. ஆண்டவர் காட்டினாரு, நீ இந்த திருச்சபையை பார்த்து இவ்வளோ சோர்வுண்டுட்ட, இதுதான் நான் உண்மையாக ஊழியத்துக்கு என்று ஏற்படுத்தின திருச்சபை. ஒரு கூட்டத்தை காட்டுறோம், வா, அந்த கூட்டம் யாருன்னு பாரு, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்வர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை. இதிலே யாருங்க இந்த பரிசுத்தவான்கள்? யார் இந்த பரிசுத்தவான்கள்? யாருங்க? ஒரு கூட்டம் இந்த லவோதிக்கே திருச்சபையிலிருந்து ஊழியத்தை முடிக்க போறாங்க. ஒரு கூட்டம் இந்த லவோதிக்கே திருச்சபையிலிருந்து ஆண்டவருடைய மனபாரத்தை நிறைவேற்ற போறாங்க. அந்த கூட்டம் யாரு? இதே 14வது அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லுது அந்த கூட்டம் யாருன்னு. வாசிக்கலாமா? பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும். யாருங்க அந்த பரிசுத்தவான்கள்? 144,000 பேர். ஆண்டவர் பார்க்கிறாரு, யோவானே, இந்த லவோதிக்கே திருச்சபையை பார்த்து இவ்வளோ மனஸ்தாபப்படுறியா, இவ்வளோ கஷ்டப்படுறியா, நீ கவலைப்படாத, என் மனசை புரிஞ்சுக்கிட்டு கதவை திறந்து போஜனம் பண்ணுவோம் வாங்க ஆண்டவரேன்னு சொல்லக்கூடிய கூட்டம் இங்கே இருக்குது. அந்த கூட்டத்தை பாரு. இந்த கூட்டம் எழும்பி ஊழியத்தை முடிக்க போகுது. இந்த கூட்டம் இந்த உலகத்தில் மீதமான திருச்சபையை எழும்பி பெரிய ஊழியத்தை செய்ய போகுது. யோவான் கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி, அந்த கூட்டத்தில் நீயும் ஒருவனாய் மாற ஆசைப்படுறியா? அந்த கேள்வி உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு இந்த லவோதிக்கே திருச்சபையை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு சபையாடான்னு கூட நீங்கள் நினைக்கலாம், ஏண்டா இந்த சபையில் வந்து சேர்ந்துன்னு கூட யோசிக்கலாம். ஆனால் ஊழியத்தை முடிப்பதற்கும் தேவனுடைய மனதை புரிவதற்கும் தேவன் இந்த திருச்சபையில் ஒரு திரள் கூட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திரள் கூட்டம் தேவனுக்கென்று ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் நீங்கள் நானும் வர பிரியப்படுவோமானால் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, கதவை நீங்க பூட்டல, கதவை நான் தான்பா பூட்டியிருக்கிறேன். நான் கதவை திறந்து விடுறேன் ஆண்டவரே, நீங்க உள்ள வாங்கப்பா, நீங்க உள்ள வந்து என்னோடு போஜனம் பண்ணுங்க. என் சபையில் பாரம் இருந்துகிட்டு இருக்குது, புதிய ஆத்துமாக்கள் வரலையே, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட முடியலையேன்னு சொல்லி பாரம் இருந்து கொண்டிருக்கிறது. வாங்கப்பா, இருவரும் இணைவோம், ஊழியத்தை முடிப்போம். ஆண்டவரே, நீங்க கடந்து வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஊழியத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லி எந்த ஆத்துமா இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டு ஒப்படைக்குதோ அந்த ஆத்துமாவை பரலோகத்தின் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.